அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 21/2/2026 மாசி 9 சனிக்கிழமை பிற்பகல் 2:13 பிறகு 22/2/2026 மாசி 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:17 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு. ஒவ்வொரு மாதமுமே இந்த பஞ்சமி திதியில நம்ம வழிபட வேண்டிய முறை பற்றி பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தவறாம இந்த மாதமும் நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்துல வழிபாடு செய்யுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பஞ்சமி சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா? நீங்க சனிக்கிழமை வழிபாடு செய்யறதாக இருந்தால் பஞ்சமி வழிபாட மாலை 6 மணிலிருந்து இரவு 12 மணிக்குள்ள செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாம். அதன் பின் காலை 6 to 7 செய்யலாம். நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை இது இல்லாமல் நான் எப்பவும் போலதாங்க வழிபாடு செய்வேன் அப்படிங்கிறவங்களுமே நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. சரி, இந்த மாதம் சிறப்பு வழிபாடு என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவில். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. பஞ்சமி அப்படின்னா 5 அகல் விளக்குகள் எடுத்துக்கோங்க. ஒரு அகல் விளக்குல 3 கல்கண்டு போடுங்க. 2வது அகல் விளக்குல ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போடுங்க. 3வது அகல் விளக்குல ஒரே ஒரு ஏலக்காய் போடுங்க. 4வது அகல் விளக்குல ஒரு சொட்டு தேன் ஊத்துங்க. 5வது அகல் விளக்குல ஜவ்வாது அல்லது ஜாதிக்காய் தூளை சிறிதளவு போட்டுட்டு இந்த 5 அகல் விளக்குலையும் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் பாதி நல்லெண்ணெய் பாதி ஊற்றிக்கலாம். இல்லை எல்லா விளக்குலையுமே நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு உங்கள் வீட்டு பூஜையில் ஒரு தட்டில் அட்சதை அரிசி பரப்பி அந்த அரிசி மேலே இந்த விளக்கை வச்சு தீபம் ஏற்றணும். நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட டயத்தில் பிரசாதமாக மாதுளம் பழமும், இப்போ எல்லா இடத்துலையும் பனங்கிழங்கு கிடைக்கும், பனங்கிழங்கு வைக்கலாம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வைக்கலாம், இல்லை பனங்கருப்பட்டியால் செய்த உணவுகளை வைக்கலாம். அடுத்தது பச்சை நிறத்தில் உள்ள காய்கறிகள், அதாவது பச்சையாக வேக வைக்காத எல்லா காய்கறிகளும் வைக்கலாம், பச்சை நிற காய்கறிகளும் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் யாருக்காவது புடவை வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. உங்களால் முடிஞ்சால் யாருக்காவது ஒரு புடவை வாங்கி கொடுங்க. தரித்திரம் நீங்கும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். இந்த வழிபாட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க அல்லது வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் அன்னை வராகியின் அருளாலும் மகாபெரிவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.